ரெங்கராய சக்திவேல் எனும் பெயரில் கமல்ஹாசன் டெல்லியில் பெரிய டானாக இருக்கிறார். அவருக்கு துணையாக அவருடைய அண்ணன் நாசர், ஜோஜோ ஜார்ஜ், பகவதி பெருமாள் ஆகியோர் இருக்கின்றார்கள். இவர்களை என்கவுண்டர் செய்ய எதிர்கோஷ்டியாக இருக்கும் மகேஷ் மஞ்ச்ரேக்கர் மூலம் போலீஸ் திட்டம் போடுகிறது. அப்போது நடக்கும் சண்டையில் அங்கு பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த குமரவேலை கமல் தரப்பினர் திடீரென சுட்டுவிடுகின்றனர். அப்பா உடலை பார்த்து கதறி அழுத சிம்புவை கமல் தன்னுடன் அழைத்து சென்று தன் மகன் போல் வளர்த்து வருகிறார். சில வருடங்கள் கழித்து கமல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அவருடன் சிம்புவும் சேர்ந்து பல சம்பவங்களை செய்து வருகிறார்கள். இவர்களின் சாம்ராஜ்யத்தை சரிக்க மகேஷ் மஞ்ச்ரேக்கர் திட்டம் போட்டு வருகிறார். மற்றொரு புறம் எப்போதும் 2ஆம் இடத்தில் இருக்கும் தான் முதலிடத்திற்கு வரவேண்டும் என்று நாசர் ஒரு சதித்திட்ட வேளையில் இறங்குகிறார். அதற்கு சிம்புவை பகடைக்காயாக மாற்றி கமலுக்கு எதிராக நிற்க வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து நடந்தது என்ன என்பது இந்த படத்தின் மீதி கதை. 80களில் நாயகன் என்னும் கேங்ஸ்டர் படத்தை கொடுத்த மணிரத்னம் அவர்கள் மீண்டும் மாஸ் காட்டி இருக்கிறார். அதே கேங்ஸ்டர் கதை என்றாலும் கதைக்களத்தை, கதாபாத்திரங்களை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்ட முயன்றுள்ளார். இருந்தாலும் பல காட்சிகள் நாயகன் படத்தையே நினைவு கூறுகின்றன. முதல் பாதியை சுவாரஸ்யமாக திரைக்கதை மூலம் எடுத்து சென்ற மணிரத்னம் இவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வைத்துக்கொண்டு யாரையும் வலுக்கட்டாயமாக நடித்ததாக தெரியாத அளவுக்கு அனைவருடைய கதாபாத்திரமும் நடிப்பதற்கு ஸ்பேஸ் கொடுக்கிறார் மணிரத்னம். மிகப்பெரிய டானாக கமல்ஹாசன் முதல் காட்சியிலேயே என் பெயர் ரங்கராய சக்திவேல் என மிரட்டலாக அவர் சொல்லும் வசனம் தொடங்கி படம் முழுவதும் சக்திவேலாகவே தெரிகிறார். வயது தெரியாத அளவுக்கு தனது தோற்றத்தின் மூலம் மக்களை கவருகிறார். இந்த வயதிலும் ஆக்ஷன் சண்டை காட்சிகளில் அதிரடி காட்டுகிறார். அதோடு மனைவி அபிராமியுடன் லிப்லாக் சீனும் த்ரிஷாவுடன் நெருக்கமான சீன்களிலும் எவர்கிரீன் ஸ்டாராகவே தெரிகிறார் கமல். கமலுக்கு அடுத்தபடியாக சிம்பு படம் முழுவதும் மாஸ் காட்டி நடித்திருக்கிறார். வில்லன்களுடன் மோதும் காட்சிகளில் ஆக்ஷன் ஹீரோவாகவும், கமல் அபிராமியுடன் இருக்கும்போது சென்டிமெண்ட் காட்சிகளிலும் ஹீரோவாகவும் கலக்கியிருக்கிறார். த்ரிஷாவுக்கு வித்தியாசமான கேரக்டர். கமல், சிம்பு இருவருடனும் நடிக்கும்போது வேறுபாடு காட்டி ஸ்கோர் செய்துள்ளார் த்ரிஷா. கமலின் மனைவியாக வரும் அபிராமி ஆர்ப்பாட்டமில்லாத நடிப்பால் மனதில் பதிகிறார். கமலுக்கு அண்ணனாக வரும் நாசர், ஜோஜோ ஜார்ஜ், பகவதி பெருமாள் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் ஆக்ஷன் காட்சிகளில் பட்டையை கிளப்பியுள்ளனர். மற்றும் வில்லனாக நடித்துள்ள பாலிவுட் நடிகர் மகேஷ் மஞ்ச்ரேக்கர் தனது அனுபவ நடிப்பால் கவருகிறார். போலீஸ் அதிகாரி அசோக் செல்வனுக்கு காட்சிகள் குறைவு என்றாலும் நிறைவாக நடித்துள்ளார். அவரின் மனைவியாக வரும் ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கும் நல்ல கேரக்டர்தான். இவரின் கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் சூப்பர். இவர்களோடு சின்ன ஜெயந்த், வையாபுரி தங்கள் பங்களிப்புகள் சிறப்பாக கொடுத்துள்ளனர். இசையில் சுகர் பேபி, ஜிங்குச்சா சிங்குச்சா பாடல்கள் ஆட்டம் போட வைக்கின்றன. 5 வண்ண பூவை பாடல் மனதை வருடுகிறது. சமூக வலைதளங்களில் பெரிய ஹிட்டான முத்தமழை பாடல் படத்தில் இடம்பெறாதது ரசிகர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. டில்லி, நேபாளம், கோவா, திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ரவி கே. சந்திரன் அழகாக சண்டை காட்சிகளை மிரட்டலாக ஒளிப்பதிவு செய்துள்ளார். ஆக்ஷன் ரசிகர்களுக்கு தீனி போடும் வகையில் மாஸ் படத்தை கொடுத்திருக்கிறது மணிரத்னம் கமல் கூட்டணி.